வணக்கம் நேர்களே, மற்றொரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். கொழும்பிலிருந்து வெளியாகும் ஒரு வழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்க உள்ளோம். முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக ஆண்டுக்குள் தீர்வின்றேல் ராஜதந்திர தோல்வியாகும், போராட்டங்களில் எவ்வாறு இணைய முடியும், மாவை கேள்வி என்ற தலைப்பில் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது அரசாங்கத்துடன் இணைந்து இந்த ஆண்டுக்குள் இனப்பிரச்சனைக்கு தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியவில்லையாயின் நாம் ராஜதந்திர தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகிவிடும் என்று தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளதான செய்தி அந்த பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பூத உடல்களும் கல்குடாவில் நல்லடக்கம், பெருமளவான மக்கள் கண்ணீர் அஞ்சலி என்ற செய்தி மற்றொரு செய்தியாக காணப்படுகிறது. கட்டப்படப்பட்ட செய்தியாக மக்கள் கருத்தறியும் குழுவுக்கு வழங்கிய யோசனைக்கு அமைய அரசியலமைப்பு தேவை, சிவில் அமைப்புகள் கொழும்பில் பேரணி என்ற செய்தி கட்டப்படப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக 27,603 மாணவர்கள் இம்முறை பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு, 10% அதிகரிப்பு என்கின்றார் மொஹான் டி சில்வா என்ற செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக நாளைய பேச்சு வெற்றியடையும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நம்பிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நாளை வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. இம்முறை பேச்சுவார்த்தையின் போது சுமூகமாக தீர்வு எட்டப்படும் என நம்புவதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக ஐநாவில் இன்று உரையாற்றுகின்றார் ஜனாதிபதி, பான் கி மூனையும் சந்தித்து பேசுகின்றார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய முன்பக்க பிரதான புகைப்படமாக நியூயார்க்கில் அமைந்துள்ள ஐநா தலைமையகத்தில் நேற்று ஆரம்பமான பொது சபையின் 71வது கூட்டத்தொடரின் ஆரம்ப அமர்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக ஜனாதிபதி பிரதமருக்கான கடிதத்தை பொறுப்பேற்க சிறை அதிகாரி மறுப்பு என்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதாவது அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் நாளை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க உள்ள நிலையில் இது தொடர்பில் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட 7 பேருக்கு எழுதிய கடிதங்களை பொறுப்பேற்க சிறைச்சாலை அதிகாரி மறுத்துவிட்டதால் இந்த விடயத்தில் சிறைச்சாலை அமைச்சர் சுவாமிநாதன் தலையிட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியான சார்ல்ஸ் நிர்மல்நாதன் கேட்டுக் கொண்டுள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. கட்டப்படப்பட்ட செய்தியாக ஜனாதிபதிக்கு விசேட அழைப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்கு நியூயார்க் சென்றுள்ள இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கிளிங்டன் பூகோள முனைப்பு அமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் இத்தாலி, ஸ்வீடன் பிரதமர்கள் மற்றும் இலங்கை ஜனாதிபதி உரையாற்றியதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக இலங்கை நிலைமை குறித்து ஐநா கவனம் செலுத்த வேண்டும், மனித உரிமைகள் பேரவையில் வலியுறுத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக ஜெனீவாவில் இலங்கை குறித்து விசேட கூட்டம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. ஜனாதிபதி பிரதமருடன் கூட்டமைப்பு பேச வேண்டும், அரசியல் கைதிகளின் பெற்றோர் என்ற செய்தியும் காணப்படுகிறது. டீசலுக்கான உற்பத்தி வரி அதிகரிப்பு, மாதம் 200 கோடி ரூபாய் நஷ்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாக தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக அரசியல் கைதிகளுக்கு தண்டனை வழங்கவே அரசு திட்டம், கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய இயக்கம் குற்றச்சாட்டு என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது. அதாவது நல்லாட்சி அரசு தமிழ் அரசியல் கைதிகளுக்கு தண்டனை வழங்குவது குறித்தே கவனம் செலுத்துகின்றது, அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அரசிடம் இல்லை. இவ்வாறு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. கட்டப்படப்பட்ட செய்தியாக 11 அமைச்சுக்கள் தந்தால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு, ரணிலுடன் பேரம் பேசிய மஹிந்த தரப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சி தரித்து ஆட்சி அமைக்கும் வகையில் மஹிந்த தரப்பின் முக்கிய எம்பிக்கள் 2 காய்நகத்தினர் என்றும் அக்கட்சிக்கு ஆதரவு வழங்குவதற்காக 11 அமைச்சர்களை கேட்டு அவர்கள் பேரம் பேசினர் என்றும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக வவுனியா வடக்கு பிரதேச சபையை சிங்கள மயமாக்குவதற்கு சூழ்ச்சி, பிரதேச மக்கள் குற்றச்சாட்டு, நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. இன்னும் ஒரு செய்தியாக போராளிகளுக்கு விச ஊசி ஏற்றிய குற்றச்சாட்டு முற்றிலும் போய், முன்னாள் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயக மேஜர் ஜெனரல் சுதந்த ரணசிங்க கூறுகின்றார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கையில் 17,457 பேர் போதைப் பொருட்களுக்கு அடிமை, இவர்களுள் 13 பேருக்கு எய்ட்ஸ் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக
புசல்லாவ போலீஸ் நிலையத்தில் இளைஞன் தற்கொலை விவகாரம் போலீஸ் தரப்பில் தவறு என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது புசல்லாவ போலீஸ் நிலையத்தில் இளைஞன் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பில் போலீஸ் தரப்பில் தவறு இருப்பதாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உண்மை கண்டறியப்படும் என சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக இறுதி யுத்தம் தொடர்பில் மேலும் பல புத்தகங்கள் வெளியிடப்படும் என அமைச்சர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளதான செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்தியாக கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 2208 பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக சகல போலீஸ் சிறை கூடங்களுக்கும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும் என சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ள செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகிய சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகையின் பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளின் செய்திகளை வழங்க உள்ளார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே. ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஜனாதிபதி பிரதமருக்கான கடிதத்தை பொறுப்பேற்க சிறைச்சாலை அதிகாரி மறுப்பு, சபையில் தமிழ் கூட்டமைப்பு எம்பி சார்ஸ் நிர்மலநாதன். அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் நாளை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கவுள்ள நிலையில் இது தொடர்பில் ஜனாதிபதி பிரதமர் உட்பட 7 பேருக்கு எழுதிய கடிதங்களை பொறுப்பேற்க சிறைச்சாலை அதிகாரி மறுத்துவிட்டதால் இவ்விடயத்தில் சிறைச்சாலைகள் அமைச்சர் சுவாமிநாதன் தலையிட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு பென்னி மாவட்ட எம்பியான சார்ஸ் நிர்மலநாதன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை நிலைமை குறித்து ஐநா கவனம் செலுத்த வேண்டும், மனித உரிமைகள் பேரவையில் சுட்டிக்காட்டி வலியுறுத்து என்ற செய்தியும் கட்டப்படப்பட்டு காணப்படுகின்றது. 97 கற்கிணர்களுக்காக 27,603 மாணவர் அனுமதி, வெட்டுப்புள்ளி வெளியானது இணையத்தில் மட்டுமே பதிவு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. உரிமை குரலை உரத்து ஒழிக்க எழுகு தமிழ் எழுச்சி அவசியம், அனைவரும் ஆதரளிக்க வேண்டும் ஜாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம். தமிழ் மக்களின் உரிமை குரலை ஓங்கி ஒழிக்க செய்வதற்கான வரலாற்று நிகழ்வாக எழுக தமிழ் எழுச்சி பேரணி இடம்பெறவுள்ளது. எனவே இப்பேரணிக்கு தமிழ் மக்கள் தங்களது முழு ஆதரவை வழங்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என ஜாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. வித்தியா படுகொலை குற்றவாளிகள் இனங்காணப்பட்டுள்ளதாக அறிவிப்பு, அவர்களுக்கு எதிராக விரைவில் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. தமிழர் அபிலாசைகளை சொல்லவே எழுக தமிழ் எழுச்சி பேரணி, அரசியல் பேதமில்லை என்கிறது ஏற்பாட்டுக்குழு. இவை ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஹுசைன் மங்கள நியூயார்க்கில் பேச்சு, பான் கி மூன் பயணத்தின் பின்னரான முன்னேற்றம் குறித்து ஆராய்வு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் வருகைக்கு பின்னரான இலங்கையின் நல்லிணக்க முயற்சிகளின் முன்னேற்றம் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சைட் உல் ஹுசைன் அயலுறவு அமைச்சர் மங்கள சமரவீரவை சந்தித்து கேட்டறிந்தார். பொறுத்து வீடுகள் எப்போதுமே வடக்குக்கு வேண்டாம், ரணிலிடம் வலியுறுத்தினர் கூட்டமைப்பு எம்பிக்கள். போருக்கு பின்னர் வடக்கில் 18,000 மாற்றுத்திறனாளிகள். போர் மற்றும் ஏனைய இடர்கள் காரணமாக கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தில் 18,055 பேர் மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். இவை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். பெலம்பரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, தமிழர்களின் உரிமை குரலாக காட்சி பேதமற்ற எழுக தமிழ், பெருகும் பேராதவுடன் பங்கேற்க பொது அமைப்புகள் அறைகூவல் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகிறது. தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 24ஆம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ள எழுக தமிழ் மக்கள் பேரணிக்கு தமிழர்கள் மத்தியில் பேராதரவு பெருத்து வரும் நிலையில் பேரணியின் ஏற்பாட்டு ஒழுங்குகள் குறித்து நேற்று அறிவிக்கப்பட்டது. சமத்துவ வாழ்வு கோரி கொழும்பில் பேரணி என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. வெள்ளைவான் கடத்தல்கள் குறித்து அட்மிரல் வசந்தவிடம் விசாரணை என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. ஹெரோயின் பயன்பாடு காரணமாக நாட்டில் 17,457 பேர் பாதிப்பு, சுகாதார அமைச்சர் தகவல். ஹெரோயின் போதைப் பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்ட 17,457 பேர் நாடு முழுவதும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ராஜசேனாரட்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நேர்களே, இதுவரை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.